இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 27ஆம் நாள் 11/7/2026 ஜூலை மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:59 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 2:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. இது இரவு 11:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யும் செயல்கள்ல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமாக இருப்பதும் நல்லது தாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதனால மனம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல யதார்த்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பணத்தை சிக்கனமாக கையாள்வதும் நல்லது. சில தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். சிரமங்களும் நீங்கும். இன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சர்க்கிள்களும் ஏற்படலாம். பொருள் வரவும் இருக்கும். அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைத்தாலும் நற்பெயரும் கிடைப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலாக எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய போக்கு சற்று மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசாங்க விஷயங்கள்ல நல்லிணக்கமும் காணப்படும். பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குல திருப்பமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை நீங்களே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. முக்கியமான வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் முடிப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது.
எதிரிகளையுமே வீழ்த்தவும் செய்வீங்க. செய்யும் தொழில கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய நினைவுகளின் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பொதுவாகவே புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய புத்துணர்ச்சி மற்றவர்களையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியூகம் அமைத்தும் செயல்படுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சற்று வேறுபாடுகளும் ஏற்படலாம். பணியில மிதமான ஆதாயத்தையும் பார்த்துவிடலாம். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் பேசுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதை அமைத்தும் செயல்படுவீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத போக்கும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது தாங்க. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று சற்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணவரவும் இருக்கும். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். முக்கியமான வேலைகளை திட்டமிடுவதும் நல்லது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் ரீதியாக புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். ஆன்மீக குருக்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணி மற்றும் தொழில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறன்ல திருப்திகரமான போக்கும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவி ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இனிமையான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய முதலீடுகளை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில வெற்றிக்காக சலிப்பில்லாமல் வேலைகளையும் செய்வீங்க. இன்று சகோதரர்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு சற்று உங்களுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து செயலாற்றுவதும் நல்லது. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் விஐபிக்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல தைரியமாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று தொழில் துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளிடத்துல இருந்து வருகின்ற மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். மன உறுதியாகவும் உணர்வீங்க. விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. எதிலும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல நற்பலனையும் பெற்றுவிடுவீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றமும் இருக்கும். இன்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வலுவான நாளாகவும் அமையும். சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வெற்றிகரமாகவும் அமையும். இங்கு முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். அனைத்து விதத்திலும் ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். பணி மற்றும் தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் காணலாம். திருப்தி தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானம் அதிகரிப்பும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல இருந்து ஊக்கத்தையும் பெறுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனையினால வேலையில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. நியாயமான கோபமாக இருந்தாலுமே சூழ்நிலைகளை அறிந்து வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல தலைமையினுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று தாய் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்காக சில உதவிகளை செய்து மன நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். அதனால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல குழு விவாதங்கள்ல சிறப்பாக பங்களிப்பை ஆற்றவும் செய்வீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சமூக பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவுல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அரசு செயல்பாடுகள்ல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்குல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவன சிதைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பணத்தை கவனமாக எண்ணித் தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று வேலைகளை சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். இதனால செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. வேலை பார்க்கும் இடத்துல பணி அழுத்தங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெறலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறை கூறுபவர்களை கருத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. மன அழுத்தங்களும் குறையும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். முதலீட்டுக்கு தேவையான பொருளாதாரத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம்.
அவ்வப்பொழுது மனதுல இனம் தெரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல அலுவலக வேலைகளை பார்ப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. என்று எந்த ஒரு வேலையுமே நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. என்று எதை தொட்டாலுமே ஒன்றிற்கு 2 முறை அலைந்து திறந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய விஷயங்கள்ல முழுமையான தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று சில புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிரிகளுடைய சதித்திட்டங்களை முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பு கணக்குகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட தூர பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். குருமார்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பாக சில விரயங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பரஸ்பர உரையாடல்கள் மற்றும் புரிந்துணர்வுகளின் மூலமாக இது சரியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பரிவர்த்தனைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். சில தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதுல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற கவலைகளும் மனதில் ஏற்படலாம். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். இன்று சில முக்கியமான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேரும். அரசு வேலைகள் சாதகமாகவும் நடைபெறும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். நிதானமாக இருப்பதும் நல்லது தாங்க. தேவையற்ற பொல்லாப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல
விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சிலருக்கு சொந்த வீடு வாங்குவது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சில நிகழ்வுகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சக ஊழியர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுக்கான வளர்ச்சி பாதைகளை அமைத்து நீங்க செயலாற்றவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் உணர்வீங்க. விரைவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. பணியை மகிழ்ச்சியுடன் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல வீட்டுல நடைபெற இருக்கின்ற விழா பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று புதிய முதலீடு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மந்தமாக இருந்து வந்த வியாபாரம் இப்பொழுது சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். போராட்டத்துல வெற்றியும் பெறலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பு கிடைக்கவும் பெறுவீங்க. இது தைரியத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து முடிவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் மேம்படும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது.
அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவீங்க. சில சவாலான பணிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை எளிமையாக விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுகளை என்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையிருப்பு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வசதிக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. பயனுள்ள விதத்துல பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. இன்று சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். லாபமும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலுக்கான முக்கியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வழியில செல்லும் பொழுது கவனமாக சென்று விட்டு வருவதும் நல்லதுதாங்க. சாலைகள்ல அலட்சியமாக செல்லவும் வேண்டாம். அலுவலகத்துல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டாலும் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். என்று வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்களும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்த தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். இலக்குகள்ல வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட மன அழுத்தங்களும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. அதிக வேலையின் காரணமாக வேலைகளை முடிப்பதில் சற்று கால தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் தவறுகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஊக்கத்துடனும் காணப்படுவீங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
தொழில்நுட்ப துறையில வெற்றியும் காண்பீங்க. ரியல் எஸ்டேட்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த வேலைகள்ல காலதாமதங்கள் ஆனாலும் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கான புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எதையுமே சமநிலையோடு எடுத்துக்கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்கவும் செய்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக இருந்து வந்த தவறுகளை எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசினாலே போதும். என்ற நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சற்று தள்ளி போனாலும் வேலை இடங்கள்ல சற்று அழுத்தங்கள் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சாதகமாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்து விடலாம். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். இன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைக்கு வர வேண்டிய பணம் கால தாமதமானாலும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்து சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிப்பதும் நல்லது. இன்று தாயாருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில தைரியமும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும்.
சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பேசி தன்னுடைய வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல அதிகாரங்கள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்களும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. அவர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியிடத்துல சந்திப்புகளும் நடைபெறும். புதுமையான கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவுகள்ல நினைத்தபடி முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமைக்கான செல்வாக்கும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். விரும்பிய வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வும் இருக்கும். பங்குதாரர்கள் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. அரசியல்ல இருக்கிறவங்க பக்க பலமாகவும் உணர்வீங்க. தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினரிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபமும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றாலுமே உரிய சிகிச்சையினால உடனே நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கின்றது. சாமர்த்தியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று திட்டமிட்ட பணிகளும் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பாக பிரிவினைகள்ல எதிர்பார்த்தவைகளும் நிறைவேறும். விருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். உறவினர்களின் மூலமாக சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணியிட சூழ்நிலைகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம்.
திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள்ல தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இடமாறுதல்களும் ஏற்படலாம். சில தன வரவும் இருக்கும். விரும்பியதும் நிறைவேறும். தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியான போக்கும் காணப்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மனதுல தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வாடிக்கையாளர்களிடத்துல அறிமுகங்களும் ஆதரவுகளும் இருக்கும். புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல லாபகரமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.